Hey guys, I'm Gautam. Welcome to Future Tech Gadgets. இன்னைக்கு உங்களுக்காக டைனி கேஜெட்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போற கேஜெட்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பயங்கரமா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 லைட்டர். இது ஒரு சிகரெட் ஷேப்டு லைட்டர். ஸோ பார்க்க சிகரெட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ஒரு லைட்டர். சிகரெட்டோட லுக்ல அதே ஷேப்ல அதே மாதிரி டிசைன்ல பயங்கரமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை நீங்க இன்னொருத்தவங்கள்ட்ட லைட்டர்னு சொன்னா கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இதோட லுக் சிகரெட் மாதிரியே இருக்கும். மோஸ்ட்லி எல்லா லைட்டர்லயுமே லிக்விட் ஃபில் பண்ணிருப்பாங்க. பட் இது கேஸ்ல ஒர்க் ஆகும். ஒன்ஸ் அதுல இருக்க கேஸ் தீந்துருச்சுன்னா நீங்க ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கேஸ் பர்ஃபியூம் ஷேப்ல இருக்க பாட்டில தான் கொடுத்திருப்பாங்க. அதை ஃபில் பண்ணி உங்களால எவ்வளவு வாட்டி வேணாலும் இந்த லைட்டரை யூஸ் பண்ணிக்க முடியும். நம்பர் 2 iMicro. இது ஒரு டைனி மைக்ரோஸ்கோப் லென்ஸ். உங்களோட ஸ்மார்ட் போன் கேமரால இந்த லென்ஸை கனெக்ட் பண்ணி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கூட உங்களால போட்டோ கேப்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த குட்டியான லென்ஸோட பவர் பயங்கரமா இருக்கும். ஸோ அப் டு 800x வரைக்கும் உங்களால ஜூம் பண்ணி எடுக்க முடியும். கிட்டத்தட்ட 1 மைக்ரான்ஸ் பார்ட்டிகல்ஸ் கூட உங்களால அழகா கேப்சர் பண்ண முடியும். லென்ஸ் கார்ட்லயே ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். சில லென்ஸ்லாம் ரொம்பவே பெருசா இருக்கும். அதுக்குன்னு தனியா பேக் கண்டிப்பா தேவை. இதோட சைஸ் ஃபிங்கர் டிப் அளவுக்கு தான் இருக்கும். ரொம்பவே குட்டியா இருக்கனால உங்களோட வாலெட்லயே உங்களால எடுத்துட்டு போக முடியும். இந்த லென்ஸோட வெயிட் பாத்தீங்கன்னா 0.5 கிராம்ஸ். நம்பர் 3 GDP Pocket. இது ஒரு டைனி லேப்டாப். பார்க்கவே ரொம்ப குட்டியா செமையா கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இதை ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் லேப்டாப்னு கூட சொல்லலாம். 7 இன்ச்சுக்கு தான் இதோட சைஸ் இருக்கும். ஸோ உங்களோட பாக்கெட்குள்ள அண்ட் பேக்குள்ள வச்சுட்டு எங்க வேணாலும் ஈஸியா எடுத்துட்டு போக முடியும். ஆப்பிள் கம்பெனியோட மேக்புக் மாதிரியா இதோட லுக் இருக்கும். ஃபுல் ஹெச்டில இதால ஒர்க் ஆக முடியும். விண்டோஸ் 10 அண்ட் உபுண்டு OSலாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த லேப்டாப்பே ரொம்ப கூலா ஒர்க் ஆகும். 8GB RAM அண்ட் 128GB வரைக்கும் ஸ்டோரேஜ் இதுல இருக்கும். இதோட பேட்டரி கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 7000 mAh. ஒன்ஸ் இதை நீங்க ஃபுல்லா சார்ஜ் பண்ணீங்கன்னா 12 hours வரைக்கும் இதோட பேட்டரி கெபாசிட்டி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான டைனி லேப்டாப். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 1/2 kg. நம்பர் 4 NanoSPARK. இது ஒரு ஃபயர் ஸ்டார்டர் லைட்டர். ஸோ இந்த லைட்டர் உங்களால ஒன் ஹேண்ட்லேயே ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க ட்ரெக்கிங் அண்ட் ஹைக்கிங்லாம் பண்றவங்களா இருந்தா இந்த லைட்டர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நைட் டைம்ல நம்ம கேம்ப் போட்டு ஃபயர் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி டைம்ல மழை வந்துருச்சுன்னா அங்க இருக்க குச்சிலாம் நனைஞ்சு போயிருக்கும். அதனால அவ்வளவு சீக்கிரம் உங்களால ஃபயர் பண்ண முடியாது. ஸோ இந்த லைட்டருக்குள்ளேயே சின்ன மெட்டீரியல் பஞ்சு மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதை வச்சு உங்களால ரெய்னி சீசன்ல கூட ஈஸியா ஃபயர் உண்டாக்க முடியும். இந்த NanoSPARK லைட்டர் ஒரு வாட்டர் ப்ரூஃப். ஸோ இதை உங்களால எங்க வேணாலும் ஈஸியா எடுத்துட்டு போயிட்டு செமையா யூஸ் பண்ணிக்க முடியும். நம்பர் 5 NIXIE. இது ஒரு ரெட்ரோ டிசைன் கிளாக். 1950-60sல இருக்க ஒரு சில லைட்லாம் அது பார்க்கவே ஃபயர் எரியுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைட்டை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு டிசைன்ல இந்த கிளாக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிளாக்கை யூஸ் பண்ணி உங்களால 5 கண்ட்ரீஸோட டைமிங் பார்க்க முடியும். லைட்டோட லுக்கே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன்ல செமையா கொடுத்துருக்காங்க. ஒரு கண்ட்ரியோட டைம் ஜோனை மேனுவலா சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க பவர் சப்ளை அண்ட் பேட்டரியை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கேஸை நீங்க ஃபில் பண்ணி வச்சிட்டா போதும். அந்த கேஸ்ல இருந்து இதால பவர் எடுத்துக்கிட்டு 20 years வரைக்கும் இதால ஒர்க் ஆக முடியும். சோ அந்த அளவுக்கு சிம்பிளான டெக்னாலஜியோட பயங்கரமா இதை மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 4.5 kg. நம்பர் 6 CHUWI. இதான் வேர்ல்ட்லயே ஸ்மாலஸ்ட் 4K மினி PC. ரொம்பவே குட்டியா சிம்பிளா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மினி PC அதாவது CPU சோ ஒரு பேஸ்பாலோட சைஸ் அளவுக்கு தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்னாடிலாம் CPU ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா ஒரு பெரிய ஸ்பேஸ், ஒரு பெரிய அட்டைப்பட்டி கண்டிப்பா தேவைப்படும். சோ இந்த குட்டியான CPU உங்களால பாக்கெட்லயே வச்சுட்டு எடுத்துட்டு போக முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப டைனியா நிறைய ஃபீச்சரோட இதை மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. இதால 4K வீடியோ அவுட்புட் கொடுக்க முடியும். இன்பில்ட்டா 6GB RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. மைக்ரோ SD இருக்கு, USB போர்ட் 2 இருக்கு, அண்ட் ஆடியோ ஜாக், HDMI போர்ட், இந்த மாதிரி பெரிய PCல இருக்க எல்லா ஆப்ஷனும் இதுலயும் இருக்கு. உங்களோட வர்க்கிங் ஸ்பேஸ் கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல எங்க வேணாலும் இதை வச்சு உங்களால மானிட்டர்ல கனெக்ட் பண்ணி செமையா யூஸ் பண்ண முடியும். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா வெறும் 127 கிராம்ஸ். நம்பர் 7 மினி கேமரா.
இது வந்து ஒரு டைனி ஹெச்டி டிஜிட்டல் கேமரா. பார்க்க குட்டியாக தான் இருக்கும், ஆனால் கேமராவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் வந்து இதுல இருக்கும். ஸோ உங்களால் வந்து 720 ரெசல்யூஷனில் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியும் அண்ட் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ண முடியும். ஈவன் உங்களால் வந்து தனியாக வந்து வாய்ஸை கூட வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ 32 GB வரைக்கும் உங்களால் வந்து மைக்ரோ SD கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கேமரா வந்து உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நீங்க கிஃப்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக இதை வச்சு வந்து ஃபன் பண்ண முடியும். ஃபைனலாக இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 13 grams. நம்பர் 8 டயர் இன்ஃப்ளேட்டர். இது வந்து ஒரு குட்டியான எலக்ட்ரிக் டயர் இன்ஃப்ளேட்டர். ஷோமி கம்பெனி வந்து இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே போர்ட்டபிளாக இருக்கும், எலக்ட்ரிக்கில் வந்து இதெல்லாம் வந்து ஒர்க் ஆக முடியும். உங்களுக்கு வேணுன்ற ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஏர் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து போகணுன்னே அவசியம் இல்லை. இந்த குட்டியான டிவைஸ் வச்சு உங்களால் வந்து காற்றை வந்து நிரப்ப முடியும். இதோட லுக் வந்து பார்க்க லாக்கர் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து உங்களால் வந்து எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக முடியும். உங்களோட சைக்கிள் டயர், பைக் டயர் அண்ட் ஃபுட்பாலுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து இதை வச்சு சிம்பிளாக வந்து உங்களால் வந்து ஏர் வந்து ஃபில் பண்ண முடியும். இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பேட்டரி கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 2000 mAh அண்ட் இதோட வெயிட் வந்து 450 grams. ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்ததுலேயே வந்து உங்களுக்கு எந்த கேஜெட் வந்து ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.